ஏன் பார்த்திபா இவ்ளோ இருக்கே, நீ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பியா? ஏங்க, கண்டிப்பா நான் இதை நிறைவேற்றிட்டு தான் போவேன். பார்த்திபா, இது அனிதா எழுதி கொடுத்த லிஸ்ட்ல என் லைஃப்ல இதுக்கப்புறம் நடக்காதுன்னு நினைச்சு கடந்து வந்த விஷயங்கள் தான் இது. பார்த்தாலே தெரிஞ்சது. ஆனா இப்ப இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஏங்க, இத்தனை வருஷம் ஏன் நடக்கல தெரியுமா? ஏன்? பார்த்திபங்கிற ஒருத்தவங்க கூட இல்லாததாலதான். கண்லயும் சிரிப்புலயும் அவ்வளவு அன்பு இருக்கு. ஆனா டைவர்ஸும் கொடுக்கறீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத தூரத்துல நான் நிக்கிறேங்க. என் லைஃபோட மேஜிக்கே நீதான் பார்த்திபா. ஆனா சந்தோஷமா ரசிச்சிட்டு இருக்கும் போதே இந்த மேஜிக் சட்டுன்னு முடிஞ்சு போக போகுது. இதுக்கப்புறம் நான் எப்படி சிரிக்க போறேன்னு தெரியல. பார்த்திபா, மனசுல ஏதோ யோசிக்கிறல்ல, சொல்லு. நீங்களும் தான் மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிறீங்க, அத சொல்லுங்க. நேருக்கு நேர் பேசிக்க கூட முடியாத அளவுக்கு ஆயிட்டோம் ரெண்டு பேரும். சொல்ல நினைக்கிறதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. என்னங்க சொல்லுங்க. இல்ல, இதுல முதல் ஆசையே எஸ்தரை மீட் பண்றதுதான். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூல்ல மட்டும் இல்ல, காலேஜ்லயும் தான். நான் அவளை பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா அவளை கண்டுபிடிக்கவே முடியல. நீ எப்படி இப்ப அவளை கண்டுபிடிப்ப? நீங்க எஸ்தரை மீட் பண்ணதான் போறீங்க. அட நம்புங்க. ஆமா, நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏதாவது மந்திரம் பண்ணதான் உண்டு. ஆல் தி பெஸ்ட் மந்திரவாதி. நம்ப மாட்டீங்கல்ல? இருங்க ஒரு நிமிஷம். ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். எஸ்தர், தயவு செஞ்சு வா. எங்க இருந்தாலும் ரஜினி வீட்டுக்கு வா. வந்து ரஜினி கண்ணு முன்னாடி நில்லு. சீக்கிரம் வா. ஏங்க, சத்தம் கேட்டுச்சா? ஏதோ சொன்னீங்க, எஸ்தரை கூட்டிட்டே வர முடியாதுன்னு சொன்னீங்க. வர வச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. என்ன சொல்ற? அட ஆமாங்க, நான் வர வச்சிட்டேன். இங்க பாரு பார்த்திபா, அவ என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நானே பார்த்து பல வருஷம் ஆச்சு. யாரோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து அவதான் எஸ்தர்னு சொல்லி ஏமாத்த போறியா இப்போ? ஏங்க, என்னங்க எப்படி பேசுறீங்க? எல்லாத்துக்குமா சந்தேகப்படுவீங்க? என்ன கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டீங்க. கொஞ்சம் கூட நம்ப மாட்டீங்கல்ல? அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு. யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து உங்களை ஏமாத்த முடியுமா? அவரோட வைஃப டீல் பண்றதுக்கு ஏன் சப்போர்ட் கேட்டுட்டு இருக்காரு. மாமா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? சும்மா விளையாட்டு பேசிட்டு இருந்தோம். திடீர்னு மாட்டி விட்டீங்க. ஃப்ரெண்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்திருக்காளே நான் சந்தோஷப்பட்டா, நீங்க என் அக்காவை வெறுப்பேத்த இவகிட்ட ஐடியா கேக்குறீங்களா? என்னடி? ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தா அது பேசணும் இது பேசணும்னு 1000 விஷயம் நினைச்சு வச்சிருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஞாபகம் வரல. கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிட்டேன். இதுதானே நம்ம வழக்கமே. எப்பவுமே நம்ம இப்படிதானே இருப்போம் ரஜினி. இப்படினா எப்படி? நாங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு பேசிக்கவே மாட்டோம். சொல்லிக்காமே ஒருத்தரோட மனநிலை இன்னொருத்தருக்கு புரிஞ்சிடும். அதுக்கேத்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் விளையாடுறது படிக்கிறதுன்னு செஞ்சு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டா இருப்போம். இன்னும் இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை ஒரு நாள் கூட நினைக்காம இருந்தது இல்லன்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே. அப்புறம் எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? சொல்ல போனா ரொம்ப கம்மியா பேசிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப ரேருங்க. ஆனா நீங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. அதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் அப்படியே இருந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவீங்களா? லைஃப் எல்லா விஷயத்திலயும் மனுஷங்கள ஒரே மாதிரி இருக்க விடுறது இல்லையே. கூடவே இருந்திருந்தா இன்னும் நாங்க அப்படியே தான் இருந்திருப்போம். எங்க பேசிக் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் அப்படியே தான் இருக்கு. 15-20 வருஷத்துக்கு முன்னால எங்க விட்டுட்டு போனோமோ அங்கேயே.
ஆனா நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உனக்காக நான் ப்ரே பண்ணாம இருந்ததே இல்ல. அதுவும் உன் கல்யாணம், ஃபேமிலி இதெல்லாம் நல்லபடியா அமையணும்னு தினம் தினம் நான் ப்ரே பண்ணுவேன். அதுவும் இல்லாம இந்த ஃபேமிலில எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ உன்னோட ஸ்கூல் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அமைற ஒரு லைஃப் ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும்னு வீட்ல கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்ல அட்லீஸ்ட் வீடியோலயாச்சும் பார்க்கலாம்னு நினைச்சேன். இல்ல அந்த கல்யாணத்துல வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. ஆனா ம். அட இரு பார்த்திபா, அவங்க ஆர்வமா கேக்குறாங்கல்ல. சகல நீங்க சொல்லுங்க சகல. வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. அப்ப அது எங்க? பொண்ணோட அப்பா எரிச்சிட்டாரு. யாரு? ரஜினியோட அப்பாவா? ஐயோ ஆ, பொண்ணோட அப்பா. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வீடியோ இல்லனா கூட பரவாயில்ல, கல்யாணம் நடக்கும்போது போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல. போட்டோல எடுத்தாங்க. ஆ, ஆனா கல்யாணத்துல போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தாங்களா? ம். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த போட்டோல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஐயோ கர்த்தரே, ஐயோ என்னங்க? என்னால முடியல. என்னாச்சு உங்களுக்கு? மாமா ஏன் இப்படி பண்றீங்க? அண்ணே, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். ஏன்? ரஜினியோட ஃப்ரெண்டு, நம்ம வீட்டு கெஸ்ட், அவங்களை எப்படியே கஷ்டப்படுத்துறது? இப்ப என்னங்க, உங்களுக்கு ரஜினி பார்த்திபன் கல்யாணம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆ, இருங்க, நான் ஏற்பாடு பண்றேன். சகல இதோ நான் வந்துடுறேன். அட, அட, அட. ஆ, மாமா மாமா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? அடடே. அண்ணா என்ன கோலம் இது? நான் அண்ணன் இல்ல, நான் தான் கல்யாண பொண்ணு. அப்ப நான் தான் பாத்துக்குவேன். போச்சு, என் மொத்த மானத்தையும் வாங்க போறீங்க. ஆ, உன் மொத்த மானத்தையும் வாங்க போறாங்களா? அப்ப நான் அதை பார்த்தே ஆகணுமே. ஏய், ரியலி இன்ட்ரெஸ்டிங் பிரதர்ஸ். சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் ஆன். அழகு. பாஸ், இங்க பாருங்க, இருக்கு இப்ப நான் தான் கல்யாண பொண்ணு. அதாவது ரஜினி. ஐயோ, நான் கல்யாண பொண்ணு, ஆ, அவன் தான் ரஜினி. ஆனா சார், டிராமா பார்க்க வந்தா அது முடியற வரைக்கும் அமைதியா பார்க்கணும். நீங்க என்னடா ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? சரி, உங்க பேர் என்ன? இது நல்ல கேள்வி. என் பேரு ராகவி, இது பார்த்திபன். இப்போ பார்த்திபன் ராகவிக்கு கல்யாணம். ஆ, ஆ, எங்க கல்யாணத்துக்கு ரஜினி கெஸ்டா வந்திருக்காங்க. ரஜினி ரஜினி. ஒன்னு சொல்லுங்க, நான் போய் அட்மாஸ்பியர் ரெடி பண்ணிக்கிறேன். என்னமோ பிளான் பண்றாங்க.
நீங்க நீங்க பாட்டு அனிதா, கங்க்ராச்சுலேஷன். அக்கா நீ எப்படி இங்க? டேய், உங்க கல்யாணத்துக்கு நான் இருக்க வேண்டாமா? என்னது, எங்க கல்யாணமா? அண்ணா, என்னண்ணா இது? உங்க கல்யாணம் தானே கூட்டு வந்தீங்க? ஆமா, ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா கிளின்னு கிழியுது எங்களுக்கு. இதுல இன்னொன்னு வேறயா? பாத்திபா, தாங்காது பாத்திபா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வீக். சரி, இப்போ திடீர்னு எதுக்கு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம்? நாங்க படிச்ச கான்வென்ட்ல ஒரு சர்ச் இருக்கும். அங்க நிறைய வெட்டிங் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் அத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்தா இந்த மாதிரி சர்ச்ல கிறிஸ்டின் வெட்டிங்கா தான் நடக்கணும்னு ரஜினி சொல்லிட்டே இருப்பா. ஏன் உம்முன்னு இருக்க பாத்திபா? சிரம், சிரி. சும்மா இருங்கண்ணா. நீங்கெல்லாம் யாரு? நாங்க நேத்து எஸ்தரோட வந்து பார்த்தோமே. ஓ, ஃபாதர், இவன் தான் கல்யாண மாப்பிள பாத்திபன். வணக்கம் வணக்கம் ஃபாதர். காட் பிளஸ் யூ. காட் கிரேஸ். ஜீசஸ் கிரைஸ்டோட ஆசீர்வாதத்தோட உங்க லைஃப்ல இப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடக்கணும்னு இருக்கு. இதையே காரணமா வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ்தர் இங்க வந்திருக்காங்க. கடவுள்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்க வந்தா சொல்லுங்க. சரிங்க சரிங்க father. நாங்க வரோம். வாங்க போலாம். சகல, நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. ஆமா சகல. சந்தோஷம் சகல. ஆமா. பாத்திபா, என்னாச்சு? ஏன் திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்ட? எனக்கு கில்ட்டியா இருக்கு பாஸ். என்ன கில்ட்டியா இருக்கா? ஏன், எதுக்கு? இல்ல, நான் ஊருக்கு கிளம்ப நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்குண்ணே. அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஒரு மாதிரி இருக்கு. பாத்திபா, ஃபாதர் சொன்னதை கேட்டல்ல? இதெல்லாம் நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல. இப்படி நடக்கணும்னு அவன் டிசைட் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி ஃபாரின் போக போறோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதையும் அவன் ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருப்பான். அதனால ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு இப்ப இந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாத. என்ஜாய் பண்ணு பாத்திபா. பாத்திபா, ரஜினி முகத்தை பாத்தியா? அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம். பாத்திபா, 10 நாள் இருக்கு, 20 நாள் இருக்குன்னு நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. எத்தனை நாள் இருக்க போறோங்கிறத விட எப்படி இருக்க போறோங்கிறது தான் முக்கியம். ஆமா. சோ ஹாப்பியா இரு. ஹாப்பியாவே எல்லாமே நடக்கும். ஆமா பாத்திபா. இங்க பாரு, உன் கூட 100 வருஷம் வாழ்ற சந்தோஷத்தை ரஜினி கண்ணுல நான் பார்த்தேன். அப்படி அவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நீ அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொன்ன. அதை பத்தி மட்டும் யோசி. அது எல்லாமே சரிதான் பாஸ். ஆனாலும் ரஜினி, இந்தா இது அப்படியே பின்னாடி தூக்கி போடு. சகல, வாங்க நம்மளும் போய் கேட்ச் பண்ணலாம். ஹலோ, எங்க போறீங்க? இதெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க பிடிக்கிறது. முத வாட்டி நடிச்சபடி கல்யாணம் நடந்திருந்தா நாங்க எப்படி ஆயிருக்க போறோம்? சரி, இந்த வாட்டியாவது போடுங்க. நல்லதா நடக்குதான்னு ட்ரை பண்றோம். அது சரி, அது சரி. ட்ரை பண்ணுவீங்க.
இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா ராதிகாவும் சங்கரியக்காவும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்க. ஐயோ, வேண்டாம். இப்ப போய் அவளை பத்தி ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ரஜினி நீ தூக்கி போடு. அங்க பாருங்க. பிடிச்சிட்டேன். ஏய், நான் தான் பிடிச்சேன். அப்ப எனக்கு தான் கல்யாணம். என்ன பார்த்திபன், கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய் ஐயோ, பாருங்க. ஏய் இவனை பாரு, இவன் செய்றான். டென்ஷன் ஆகாதீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இதை என் குடும்பமா தான் நினைச்சேன். ஆனா என்னை ஏத்துக்க இங்க யாருமே இல்ல. எல்லாரும் இருந்தாலும் கூட யாருமே இல்லாம தனியா இருக்கணுங்கிறது என்னோட டிசைன் போல இருக்கு. போதும்ல. இந்த மாதிரி சென்டிமெண்டாலாம் இருக்க கூடாதுன்னு நானே சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கேன் பாரு. நான் மட்டும் என்ன ஓவரா தான் போயிட்டேன்ல. சரி, உங்க ஃப்ரெண்டுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு, இந்த ஏற்பாடையும் அக்செப்ட் பண்ணியாச்சு, வந்தாச்சு. இன்னைக்கு என்ன வெளியில துரத்திட மாட்டீங்களே? இல்ல இல்ல மாட்டேன். இந்தா உன் பங்கு. என்ன பாக்குற? போன தடவை ஞாபகம் இருக்குல்ல, எனக்கும் பங்கு இருக்குன்னு எடுத்துட்டு போனீங்க. ஹலோ, அது போன தடவை. ஓ, இப்போ உங்க ஃப்ரெண்ட நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு ஷேர்லாம் கிடையாது, மொத்தமா எனக்கு தான். ஏய் ஓகே, யாருக்கும் கிடையாது, இதெல்லாம் எனக்கு தான். இருங்கப்பா, பேசிதான் பாப்போமே. நீங்க சொல்லுங்க சார். தம்பி, வீடு இருக்கிற நிலம், முன்னாடி இருக்கிற காலி நிலம், இது எல்லாம் சேர்த்து 3500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்பா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 5 கொடுத்துறோம். 5னா 5 சீமா 5 crores. 5 கோடியா? என்னப்பா 5 கோடிங்கறாங்க? அதாம்மா நானும் யோசிக்கிறேன். சார், ரொம்ப யோசிக்காதீங்க சார். வீட்டை விக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. யாருக்கு வித்தா என்ன? 5 சி உங்களுக்கு கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, எக்ஸ்ட்ராவா தரோம். சார், நாங்க பில்டர்ஸ் தான். இந்த இடத்த நாங்க அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக தான் கேக்குறோம். இந்த இடத்துல அபார்ட்மெண்ட் கட்டி சேல்ஸுக்கு ரெண்டுக்கு விடுறதுதான் பிளான். அதனாலதான் இவ்வளவு ரேட்டு கேக்குறோம். என்ன சார் சொல்றீங்க? இந்த இடத்துல போய் அபார்ட்மெண்டா? இங்க யார் சார் வந்து வாங்குவாங்க? என்ன சார் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? தாம்பரத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் லிங்க் பண்றதுக்கு இங்கதான் பாலம் கட்ட போறாங்க. அது வந்துச்சுன்னா சுத்தி போற வண்டி எல்லாம் இப்படிதான் சார் போகும். இன்னும் 2 வருஷத்துல இந்த இடம் டெவலப் ஆயிடும். அப்போ பிஸியான ஏரியாவா மாறிடும். அதான் இப்பவே உங்ககிட்ட கிரையம் பேசி வாங்க வந்திருக்கோம். சார், இவ்வளவு யோசிக்காதீங்க சார். ரோடு பாலம் கட்ட கவர்மெண்ட் எப்பவோ ஆர்டர் போட்டாங்க. ரோடு போறதுக்கான வேலையை எப்பவோ ஆரம்பிச்சுட்டாங்க சார். ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு 7 கோடிக்கு பேசி முடிச்சிடலாம் சார். உங்க எல்லாருக்கும் 7 கோடி ஓகே தானே சார்? என்னடி சார், என்ன சார் 7 கோடி? எங்க சித்தப்பாவே 7 கோடி தரேன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்காக 7 கோடிக்கு நாங்க உங்ககிட்ட விக்கணும்? அதுக்கு எங்க சித்தப்பா கிட்டே வித்துக்கிறோம். என்ன இப்படி சொல்றாங்க? ஏதாவது கூட மாட பேசி ஓகே பண்ணுங்க சார். அப்படிங்கிற டேய் முரளி, என்னடா பேசுற? சும்மா இருப்பா. சரியா பார்த்து பேசுறேன். சரிங்க சார், அமௌண்ட்டா 7C வாங்கிக்கங்க. அது போக ஆளுக்கு ஒவ்வொரு பிளாட் கொடுத்துறேன். சொந்த வீட்டுல இருந்த மாதிரி ஆயிடும்ல.
என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது சரின்னு தான் தோணுது எங்களுக்கு. இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட உடனே எதுவும் சொல்லிட முடியாது. நாங்க எல்லாரும் கலந்து பேசிட்டு சொல்றோமே. கலந்து பேசுங்க சார். பேசிட்டு ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. அந்த கார்டை கொடு. இந்தாங்க சார், கொடுங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். இது எப்படிமா? ஓகே தானே? ஆமா சித்தப்பா, நாங்களும் எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கு வச்சுக்கலாமா? பணம் ரெடியா வச்சிருக்கியா சிங்கமுத்து? அண்ணே பணம் என்னண்ணே பணம்? வேலை முடியணும்னா பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலானே. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. எங்களோட பணம் தம்பி. அண்ணி நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்ணிடுறேன். சித்தப்பா பணத்தை எங்க அக்கவுண்ட்லயே போட்டுருங்க. அக்கௌண்ட்லயா? அம்மா நீ வேற அக்கௌண்ட்ல எல்லாம் வேண்டாம். போன தடவை மாதிரி எல்லாருக்கும் கையிலே கொடுத்துறேன். இல்ல சித்தப்பா, சின்ன அமௌண்ட் நான் கையில வாங்கிட்டு வந்துருவோம். கோடிக்கணக்கில் வாங்கும் போது நீங்க பேங்க்லயே போட்டுருங்க, அதான் நல்லது. அப்போ உங்க யாருக்கும் தனித்தனியா பணம் வேண்டாமா? மொத்த பணத்தையும் ஒரே அக்கௌண்ட்ல போட்டுறவா? மொத்தமாவா? என்னடா சிங்கமுத்து பேசுற? ஆளுக்கு ஒரு சி, 1 கோடி. என்னென்ன பேசுற? ஆளுக்கு 1 கோடியா? என்னென்ன விளையாடுறியா? நாங்க எதுக்கு சித்தப்பா விளையாட போறோம்? எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடி. இங்க மொத்தம் 6 பேர் இருக்கோம். சோ 6 கோடி. அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்ங்கறதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. பாருடா, அப்படி சோத்துக்கு வழி இல்ல, நீங்களே தெருக்கோடியில் நின்னுட்டு இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி. எது இதுல தமாஸ் பண்றதுன்னு தெரியாம. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். நாளைக்கு எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. அப்புறம் அங்க வந்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? சிங்கமுத்து, என்னண்ணா தமாஷெல்லாம் பண்ணல, சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீட்டை பார்க்க பில்டர்ஸ் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க இந்த வீட்டோடைய மதிப்பு என்னன்னு. 11 crores, 11 கோடி. இப்ப புரியுது. இந்த வீட்டை என்ன விக்க விடாம ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வேற யாருக்கிட்டயோ விக்கிறதுக்கு விசாரிச்சிருக்கேன். என் மேலே கை வைக்கிறீங்க அப்பனும் புள்ளையும். டேய் திருட்டு பசங்களா, டேய் நான் யாருன்னு காமிக்கிறேன்டா பேராசை பிடிச்சவங்களா. என்னடா பேசிட்டு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாரிமுத்து, என்ன தாண்டி இந்த வீட்டை யாருக்கு விக்கிறேன் நான் பாக்குறேன்டா. சிங்கம் என்னையா இதெல்லாம்? கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஒரு கலவரமே உண்டாயிடுச்சு. ரஜினி, பெரிய கலகம் பண்ணிட்ட. கலகம் தான், ஆனா இது நாரதர் கலகம் மாதிரி நல்லதுலதான் போய் முடியும். இந்த குடும்பத்துல சகுனியா இருந்து கெடுத்துட்டு இருந்த ஒரு ஆளை தூக்கி வெளியே போட்டாச்சுல. ரஜினி, நீங்க இந்த குடும்பத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்றீங்க. ஆனா இவ்வளவு பண்ணியும் கூட எல்லாரும் உங்களை தப்பா நினைக்கிறாங்களே. அத பத்திலாம் நான் என்னைக்குமே கவலைப்படுறதில்ல பார்த்திபா. நம்ம டார்கெட் இந்த வீட்டை வந்து விற்க கூடாது. அத அவங்க வாயாலே சொல்ல வச்சாச்சு, அது போதும். அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்து அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்னாச்சு உங்களுக்கு? டென்ஷனா இருக்கா? என்னாச்சுக்கா?
ராதிகா என்னாச்சு? தலைவலிக்குதா? என்னம்மா? ஆமாக்கா, இப்ப என்ன? ஏமா என்னாச்சு? எதுக்கு இப்படி அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லப்பா, அது வந்து ஒரு முரளி. அக்கா சொல்லுக்கா, என்ன பிரச்சனை? டேய், ஒருத்தன் வந்து டெய்லி கால் பண்ணி டார்ச்சர் பண்றான்டா. என்னடி சொல்ற? யார் உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றது? மா, பாலிசிக்காக கால் பண்ணி பேசினேன்ல, அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன்கிட்டயும் பேசினேன். பாலிசிலாம் கூட எடுத்தான். அதுல இருந்து தினமும் கால் பண்ணி தேவையில்லாம பேசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்னக்கா நீ இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல நம்பரை பிளாக் பண்ணு. டேய், அதெல்லாம் பண்ணாம இருப்பேனா? ஒரு நம்பர்ல இருந்து பிளாக் பண்ணா வேற ஒரு நம்பர்ல இருந்து வரான். இதோட 7-8 நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இப்ப என்னடானா, நான் நேர்லயே உன்னை பார்க்க வரேன், உன்னை பார்க்கணும், கண்டுபிடிச்சு வந்து பாக்குறேன்னு சொல்றான்டா. ஏமா, இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிருக்க வேண்டியதானம்மா? இவ்வளவு தூரம் வளர விட்டதே தப்பு. அப்பா, எதுக்கு நீங்க இப்ப அவளை திட்டிட்டு இருக்கீங்க? அவ என்ன வேணும்னேவா பண்ணிருப்பா? இங்க பாரு ராதிகா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் நம்பர் இருக்குல்ல, அத நீ முரளி கிட்ட கொடு. ஏய் முரளி, ராதிகா கிட்ட இருந்து வாங்கி என்ன ஏதுன்னு உடனே பாரு. வேண்டாம்க்கா, அவன் வரேன்னு சொல்லிருக்கான்ல, வரட்டும். போகும்போது பார்சல்ல போகிற மாதிரி நல்லா கவனிச்சு அனுப்புவோம். டேய், வேற எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோடா. இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு நிலைமையை சரி பண்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். மா, பிரச்சனை வரும்மா, அது அவனுக்கு, நமக்கு இல்ல. அக்கா, நீ தைரியமா இருக்கா? வரவன் யாருன்னு பாத்துடலாம். செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன்ல. ஏங்க, நீங்க என்னங்க இப்படி இருக்கீங்க? சான்ஸே இல்ல. நான் கற்பனை பண்ணதெல்லாம் கால் தூசி தாங்க. ஆனா நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. சார், நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாலிசிய பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேச தேவையே இல்ல. நீங்க இப்படி வீடு தேடி வர்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஃபர்ஸ்ட் வெளில போங்க. நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்க வீட கண்டுபிடிச்சு உங்களை தேடி வந்திருக்கேன். அத நினைச்சு பார்க்காம நீங்க இப்படி பேசுனீங்கன்னா என்னங்க அர்த்தம்? உங்க குரலை கேட்ட எனக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சுங்க. இப்போ உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இத பாருங்க, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்காதீங்க, சொல்லிட்டேன். ஐயோ, இந்த டென்ஷன்ல கூட நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு பாக்கிறதுக்கு தானே இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கேன். அழகா இருக்கீங்க. இத பாருங்க, உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 5-6 மாசத்துல நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன். ஓ, அதான் இந்த எக்ஸ்ட்ரா பியூட்டிக்கு காரணமா? நோ ப்ராப்ளம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன் ராதிகா. உனக்கு மட்டும் இல்ல ராதிகா, உன் பிள்ளைக்கும் எது நல்லதுன்னு யோசி. எப்படியும் இந்த வீட்டை விற்க போறதில்லைங்கிற முடிவுக்கு நாமளே வந்துட்டோம்ல. ராதிகா, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. உட்கார்ந்து ஒரு நல்ல முடிவா எடுத்து மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா. இன்னும் என்னடி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை கையில அடிபட்டு இருக்குல்ல, மருந்து எடுத்துட்டு போய் போட்டு விடு. அப்படியே அவர்கிட்ட போய் பேசு. கடைசியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்னமோ நான் செஞ்சதான் தப்புன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க இல்ல? இல்ல ராதிகா, மன்னிப்புனா அவர் காலெல்லாம் நீ போய் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க வாங்க, நாம நம்ம வீட்டுக்கு போலாம், நான் உங்க கூட வரேன்னு போய் சொல்லு. அவரே புரிஞ்சுப்பாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு ராதிகா, மிஸ் பண்ணிடாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். பாருடி, இதுக்கு மேல எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இப்படி வேலை பார்த்து தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுக்கணுமான்னு யோசி. புத்தியோட பொழைக்கிற வழியை பாரு. அரவிந்த், சொல்லு. ரொம்ப அடிபட்டுருச்சா? அதெல்லாம் இல்ல, லேசாதான்.
அவன் ஏற்கனவே எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் முரளி கிட்ட கூட சொல்லிதான் வச்சிருந்தேன். ஓ, என்கிட்ட சொல்லணும்னு தோணல? இல்ல அரவிந்த், அது உனக்கு ஒண்ணும் இல்லையே, ஹாஸ்பிட்டல் போகணுமா? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. நான் உங்களுக்கு தான் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வந்தேன். வேணாம், பார்த்திபன் மருந்து போட்டு விட்டான். அரவிந்த், என்ன? நாம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? நிஜமாதான் கேக்குறேன். பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையில நம்ம குழந்தை கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியல அரவிந்த். எனக்கு ஓகே தான் ராதிகா. நீ வந்தா நான் தாராளமா கூட்டு போறேன். உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன். புரியுது அரவிந்த். ஆனா என்ன திரும்ப ஏதாவது கண்டிஷன் போட போறியா? அதான் வீடை விற்க வேணாம் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல. நான் உங்க கூட வரேன். உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா, உங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா, நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கேன். ராதிகா, ஆமா, ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன? அங்க போய் நாம நம்ம லைஃப பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். அதுக்கப்புறம் நீங்க ரஜினி கிட்ட பேசக்கூடாதுங்க. அவளுக்கும் உங்களுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. என்ன ராதிகா? ஆஹா இல்ல, நான் தப்பா சொல்லல அரவிந்த். ஒரு ஃப்ரெண்டா கூட அவ உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அவளுக்கு நீங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம். சோ இப்போவும் டார்கெட் ரஜினி தான். என்ன பண்றீங்க? பாரு, சொல்லுடி. நீதானே? நீதானடி? நானா? அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டுக்கிட்டா அதுக்கு என்கிட்ட வந்து பொய் சொன்ன மூன்று முகரெல்லாம் பேத்துற. சும்மா இரு ரஜினி. சொல்லுடி, பார்த்திபன் கொடுத்த கவர்ல போட்டோவை மாத்தி டைவர்ஸ் பேப்பர் வச்சது, ரஜினி போன்ல இருந்து பார்த்திபன் போனுக்கு கால் பண்ணி ரஜினி மாதிரி பேசுனது எல்லாமே நீதானே? சொல்லுடி. சொல்லல இப்ப கொண்டு பார்த்திபா. இந்த வீட்ல இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இவதான். இவகிட்ட இருந்து உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லுடி. நான் தான் அவ இல்ல, நான் தான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணி இந்த கவர்ல வச்சது, பார்த்திபன் கிட்ட போன்ல பேசுனது எல்லாமே நான் தான். என்ன ரஜினி, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னால நான் அதை பண்ணலன்னு ஸ்ட்ராங்கா சொன்ன, இப்ப நீ மாத்தி பேசுற? ஐயோ மாமா, இப்ப நான் மாத்தி பேசல, அப்ப பேசினதுதான் போய். ரஜினி, நான் தான் எல்லாமே செஞ்சேன். சொல்லாம சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு வேற யாருக்கும் எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? ரஜினி. ஆமா பார்த்திபா,
நான் தான் டைவர்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீ என்னை விட்டு ஃபாரின் போறதை விட பிரிஞ்சே போயிடலாம் தான் அப்படி பண்ண.